கோயம்புத்தூர்ல நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் 3 தாங்க இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இதுக்கு முன்னாடி பேஸ் மட்டத்தோட நம்ம வீடியோ போட்டிருந்தோம். பேஸ் மட்டத்துல பாத்தீங்கன்னா ஜல்லி கொட்டி கரையான் மருந்தெல்லாம் போட்டு ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி கியூரிங் பண்றப்பயே வந்து கரையான் மருந்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போட்டுட்டோம். இது வந்து செகண்ட் டைம். இந்த ஏரியால வந்து கரையான் ரொம்ப அதிகமாவே இருக்கு. இது முடிச்சதும் 3 நாளைக்கு கியூரிங் பண்றதுக்கு அப்படியே விட்டாச்சுங்க. எல்லாருக்குமே நாங்க சாக்கு கட்டி தாங்க கியூரிங் பண்ணியிருந்தோம். இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா செங்கல் தேவைப்பட்டுச்சு. அதனால 10,000 கல் வந்து வாங்கியிருந்தோம். இதுக்கு முன்னாடி நாங்க வந்து 3 கல் வந்து வாங்கி அதை வந்து டெஸ்ட் பண்ணோம். எப்படி ஸ்ட்ராங்கு, குவாலிட்டி, ஹைட்டு, லென்த்து எல்லாமே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம். செங்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வித்து வந்து 4 இன்ச்சு இருக்கணும், திக்னஸ் வந்து 3 இன்ச்சு இருக்கணும், ஹைட்டு வந்து 9 இன்ச்சு இருக்கணும். நாங்கள் வாங்கின 3 கல்லில் 2 கல் பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் சில பேருக்கு தோணும், இந்த அளவுக்கெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம செங்கல் வாங்கணுமா அப்படின்னு நிறைய பேர் தோணும். உங்களோட ஆசை கட்டுறதை நல்லா ஸ்ட்ராங்காக கட்டணும் அப்படிங்கிற ஆசை தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டுறதுக்கான செங்கலை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது. செங்கலை கையில் எடுத்து தட்டும் போது சவுண்டு நல்லா கேட்கணும். அதே மாதிரி 2 செங்கலையும் எடுத்து நம்ம அடிக்கும் போது நல்லா சவுண்டு கேட்கணும். அதோட இல்லைங்க நம்ம ஹைட்டுக்கு அந்த செங்கலை நல்லா தூக்கிட்டு அதை கீழே போடும்போது எந்த டேமேஜும் இல்லாம அந்த செங்கல் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் பெஸ்ட் குவாலிட்டியில இருக்க செங்கல் வந்து எதுன்னு நமக்கு தெரியும். மட்டும் இல்லாம செங்கலில் நம்ம ஏதாவது வச்சு உரசும் போது அது எந்த ஒரு மார்க்கும் இல்லாம இருந்துச்சுன்னா அதுவுமே ஒரு நல்ல குவாலிட்டியான செங்கல் தான். வீட்டோட என்ட்ரன்ஸ்ல ஸ்டெப்ஸுமே ரெடி பண்ணிட்டாங்க. வீடு கட்டுறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. அதனாலதான் நாங்க ஒன்னொன்னையும் பார்த்து எங்களோட ஆசைக்கு நாங்கள் எல்லாமே பண்ணுறோம். இப்போ கலவை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சுற்றிலும் வந்து ஹைட்டு ஏற்றிடுவாங்க. அன்னைக்கு ஆளுங்களுமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் மறுநாள் தாங்க போயிருந்தோம். போய் பார்த்தப்போ நல்லா இந்த அளவுக்கு வந்து ஹைட்டு நல்லா ஏற்றி கட்டியிருந்தாங்க. இதுக்கு அடுத்ததான் இதுக்கு மேலே கம்பியெல்லாம் வச்சு காங்கிரீட் வந்து போடுவாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா நம்ம விண்டோஸ்லாம் வைக்கும்போது எந்த டேமேஜும் ஆகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மெயினாக செவுத்துல விண்டோஸ் வைக்கும்போது கிராக்லாம் விழும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபால்ட் எதுவுமே இருக்காது. அதுக்காக இந்த வீட்டை சுற்றியுமே வந்து காங்கிரீட் போட்டிருக்காங்க. உங்களோட மெஷர்மெண்ட் படி 1 மீட்டருக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி காங்கிரீட் வந்து போட்டுருவாங்க நல்லா ஸ்ட்ராங்காக. அடுத்ததான் நம்ம வீட்டுக்கு வந்து இன்னர் டாய்லெட், அவுட்டர் டாய்லெட்னு சொல்லி 2 சொல்லியிருந்தேன். அதையுமே நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. கல்லெல்லாம் வச்சு நல்லா கட்டிட்டாங்க. போடுறப்ப பாத்ரூம் சைஸ் சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் கட்டினதுக்கு அப்புறம் நல்லா பெருசாகவே இருக்கு. அப்படியே ஆளுக்கு வந்தீங்கன்னா இங்கே கீழேயுமே வந்து காங்கிரீட் போட போகிறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து பெரிய விண்டோ சொல்லியிருந்தோம், 6 அடிக்கு சொல்லியிருந்தோம். அதனால அது கீழே இருந்து ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி வரனால அது கீழேயே வந்து காங்கிரீட் போடுறாங்க. கார் பார்க்கிங்லேயுமே வந்து காங்கிரீட் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட்லையுமே பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு வந்து கீழே இருந்து நம்ம வந்து ஜன்னல் வைக்க போகிறோம். அதுக்குமே வந்து காங்கிரீட் போட போகிறாங்க. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிட் அவுட் ஏரியா சொல்லியிருந்தோம். அது வந்து கேரளா ஸ்டைலில் டிசைனில் வீடு கட்டலாம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்போ வந்து கேரளா ஸ்டைலில் பண்ணலான்னு சொல்லிட்டு 3 படிக்கட்டு இதோட வந்து சிட் அவுட் ஏரியா கொஞ்சமாக வந்து விட்டுருக்கோம். பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கும் எப்போ இந்த வீட்டுக்கு வருவோன்னு. இதிலே மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு எந்த அளவுக்கு க்யூரிங் விடுறோமோ அதுதாங்க வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வேளையுமே வந்து க்யூரிங் பண்ணுறதுக்காக போயிடுவாங்க. வேலை நடக்காதப்போ மதியம் கூட போய் விட்டுருக்காங்க. நம்ம வீடு இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் என்னென்ன நடக்குதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.